Hi students, highly important sum, exercise 8.4, question number 6, W கொடுத்திருக்கு எடுத்து எழுதிக்கங்க 2 time differentiate பண்ணுங்க dou square W by dou x square இதே மாதிரி similarlyல y square z square நம்ம போட்டுடலாம் ஃபைனல் ஆன்சர் 0 வரணும் ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும்ப்பா 0ல வரணும் ஓகேவா பாருங்க ரெடி W எழுதியாச்சு 1 by root of ரூட்னா எவ்வளோ ஹாஃப் தானே ரூட்னா ஹாஃப் அந்த half numerator மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் மைனஸ் ஆஃப் ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் இஸ் ரெடி ஓகே ஒரு கீழே இருக்க ரூட்டு நியூமரேட்டர் போச்சுன்னா பவரில் என்ன வந்துடும் மைனஸ் ஆஃப் வாங்க டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் டிஃப்ரென்ஷியேட்னா என்ன பவரை முன்னாடி போட்டுட்டு -1 போடணும் அதுதான் மைனஸ் பண்ணணும் புரிஞ்சிச்சா பவர் முன்னாடி போட்டாச்சா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் இது கூட ஒரு -1 போட்டாச்சா போட்ட பிறகு உள்ளே இருக்க எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எவ்வளோ 2x உடனே இந்த 2 நம்ம கேன்சல் உங்களோட டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ஆன்சர் ரெடி மைனஸ் இந்த எக்ஸ் இருக்குல்லையா இங்கே தனியாக ஒரு எக்ஸ் அது ஃப்ரண்ட்டில் வந்துச்சு இதை 2 க்ராஸ் பண்ணுங்கள் -1 இதை க்ராஸ் பண்ண எவ்வளோ -2 அப்போ -1 -2 எவ்வளோ -3/2 புரியுதா இதை 2 எல்சிஎம் சொல்லுவாங்க எல்சிஎம் பண்ணி முடிச்சிடும் இது முடிஞ்சிச்சு ஒரு தடவை பண்ணிட்டீங்க ரெண்டாவது தடவை பண்ணணும் இல்லையா டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஜெட் ஸ்கொயர் அப்போ இது u இது என்ன v இதை மாத்திரம் மேனேஜ் பண்ணிங்க அழகாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம் கமான் u சைலண்ட் இதை டிஃப்ரெண்ட்னா பவர் முன்னாடி வரும் இல்லையா பவர் முன்னாடி வந்துச்சு பாருங்கள் முன்னாடி வந்துச்சா ஒன்று மைனஸ் பண்ணணும் பவரை முன்னாடி போட்டு ஒன்று மைனஸ் பண்ணணும் இதை அப்படியே எடுத்து எழுதுங்க உள்ளே இருக்க எக்ஸ் ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 2x அகெயின் இந்த 2 ஆகிடும் கேன்சல் புரிஞ்சுங்களா இது u சைலண்ட் v டிஃப்ரென்ஷியேட் ஓவர் ப்ளஸ் v சைலண்ட் v அப்படியே இருக்கும் யூவை டிஃபைன் பண்ணுங்கள் எக்ஸை பண்ணால் 1 கூட மைனஸ் இருக்குல்ல அதனால -1 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதை பாருங்க இந்த 2 கட் ஆயிடுச்சுல இப்போ பேலன்ஸ் சொல்லுங்கள் மைனஸ் இருக்குது ஓகே இங்கேயும் மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே ஒரு 3x இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறதால 3x ஸ்கொயர் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே 3 இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது 3x ஸ்கொயர் இது அப்படியே எழுதுப்பா 2 க்ராஸ் பண்ணுங்கள் -3 -2 இந்த 2 க்ராஸ் பண்ணால் -2 அப்போ எவ்வளோ வரும் -5/2 அதே மாதிரி இந்த -1 முன்னாடி போட்டுக்கோங்க இது அப்படியே எழுதியாச்சு இது பிரச்சனை இல்லை இது ஓகே தானே இது டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ இது அப்படியே ஒய்க்கு மாற்றுமா சிமிலர்லி டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர் இதை ஒய்யை மாற்றுங்க 3y² இது அப்படியே இருக்கும் மைனஸ் இதுவும் அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே ஜெட்டாக மாற்றுங்க டோ ஸ்கொயர் ஜெட் டபிள்யூ பை டோ ஸ்கொயர் ஓகே டோ ஜெட் ஸ்கொயர் சொல்லணும் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஜெட் ஸ்கொயர் ஓகே ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அது முடித்த உடனே டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர் இதை ஒய் ஸ்கொயர் மாற்றினா போதும் ஃபைனலாக டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஜெட் ஸ்கொயர் இதை ஜெட்டு மாற்றி முடிச்சாச்சு அப்படி அது இந்த 3 ஆன்சர்ஸையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதான் எல்ஹெச்எஸில் இருக்குது கொஸ்டினில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 0 வரப்போகுது ஓகே 3 பேரையும் எடுத்து எழுதியாச்சு இவங்க 3 பேரையும் எடுத்து எழுதுகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ இது இருக்கா எழுதியிருக்கோம் பாருங்கள் இவங்க 3 பேர் இருக்குல்லையா இப்போ 1 இந்த 3 பேர்லையும் யார் காமன் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் என்ன -5/2 இங்கே அதே இருக்கா 3 பேர்கிட்ட அது இருக்கா அதை வெளியில் போட்டுருங்க அப்படி வெளியில் காமனாக போட்டிங்கன்னா பேலன்ஸ் யாருக்கா 3x ஸ்கொயர் ஏன் 3 கூட நீ காமனாக போட்டுடலாம் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேணால் பண்ணிக்கோங்க 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது எல்லாமே சேமாக தான் இருக்குது 3மே இது வேணால் முன்னாடி இங்கே 1 போட்டுக்கலாம் -1 அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -3x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன -3/2 இது முடிஞ்சிட்டா இப்போ இதில் யார் காமன்மா இதில் யார் காமன் 3 காமன் 3 காமனாக தான் பேலன்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஓகே இப்போ இதில் காமனாக தான் என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் இப்போ இதோட பவர் என்னென்னு இருக்கும் வாட் இஸ் த பவர் 1 இங்கே இதோட பவர் என்ன இதோட பவர் ஏன்னா இன் மல்டிப்ளை பவர் ஷுட் பி ஆடட்லேயே அதனால தான் இப்போ இதோடைய பவர் 1 இங்கே வேறு என்ன இருக்குது பவர் -5/2
இது அப்படியே தான் எழுதியிருக்கேன், இதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை, இது அப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 க்ராஸ் பண்ணுங்கள். 2 1s 2, 2 minus 5 எவ்வளோ ஆன்சர் -3/2. இது அப்படியே எழுதிங்க. 3x² + y² + z². இங்கே அதே தான் -3x² + y² இது எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டும் சேம் தானேப்பா, இது